கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சங்கீதம் 16:8 மிக தெளிவா சொன்னாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த சங்கீதக்காரனை பாருங்க, ஒரு ராஜா, அவர் பாருங்க எப்பொழுதுமே ஆண்டவர் தான் முன்னிறுத்துறார். இவரை பற்றி பார்க்கும் பொழுது மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், சவுலே சொல்றாரு, அவன் மகா புத்திமான். சவுலுக்கு போய் சொன்னவங்க சொல்றாங்க, அவன் யுத்த வீரன், இசை மீட்டுவதில் அவன் தேர்ச்சி பெற்றவன், அவன் சௌந்தரியம் உள்ளவன், இப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த தாவீதோ எப்பொழுதுமே கர்த்தரை மாத்திரமே முன்னிறுத்துகிறதை பார்க்கிறோம். வேற யாரையும் முன்னிறுத்துறதில்லை, அவரையே தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதனாலதான் அவ்வளவு சாலிடா ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுது, அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகவேதான் அவர் சொல்றார் பாருங்க, இந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை கவனிச்சும் போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின் போது, அவர் இன்னொரு இடத்துல அவர் சொல்லும் போது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்ற. கர்த்தரை நான் எக்காலத்துல நான் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னா எந்த காலமா இருந்தாலும் சரி. சங்கீதம் 34:1 அவர் சொல்றாரு, அது உயர்வா இருக்கலாம், தாழ்வா இருக்கலாம், சந்தோஷம் நிறைந்த நேரமா இருக்கலாம், அல்லது துக்கம் நிறைந்த நேரமா இருக்கலாம். அது எப்படிப்பட்ட நேரமோ அது சொல்லல. எக்காலமும், அது நைட்டா இருக்கலாம், அது பகலா இருக்கலாம், கர்த்தரை நான் எக்காலத்திலும், என் வாழ்வு காலத்திலும் சரி தாழ்வு காலத்திலும் சரி, நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்ப கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த தாவீது எக்காலத்திலும் கூட ஸ்தோத்தரிக்கிறவராக இருக்கிறார். சில நன்மை நடந்தா மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஏதாவது சூழ்நிலையில் வேறு விதமா இருந்தா ஆண்டவர்கிட்ட திரும்ப கேள்வி கேட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி அல்ல. இந்த தாவீதினுடைய பெயரை கர்த்தர் பெரியோர்களுக்கு ஒத்த நாமமாய் உயர்த்துவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அது. தாவீது பாடுகள் சரி, உபத்திரம் சரி, நெருக்கம் சரி, அவர் அடிச்சாலும் சரி, இல்ல மற்றவங்க பிரச்சனைக்கு வந்தாலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை உயர்த்துவார். எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். அதுதான் தாவீதினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஆகவே தான் அவர் அசைக்கப்படாத ஒரு ராஜாவாக இருந்தார். இன்றளவும் இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய குமாரனே என்று அழைக்கப்படத்தக்கதாக பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அது. ஆகவே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னது போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அவரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை எல்லா சூழ்நிலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறோம். அதே போல இந்த சங்கீதக்காரன் பாருங்க, அவர் அடுத்த ஒரு காரியத்தை சொல்றாரு, ஆகாமிய கூடாரங்களிலே 1000 நாள் நான் இருப்பதை பார்க்கிறோம், உடைய ஆலய பிரகாரங்களிலே இருக்கும் ஒரு நாள் நல்லது என்று சொல்லி, உடைய ஆலயத்தின் மேல நான் வாஞ்சியும் தவனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு சந்தோஷமா இருந்தது என்று சொல்லுகிறேன். இவர் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட அந்த ஒரு ஐக்கியத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரை முன்னாடி நிறுத்தக்கூடிய ஒரு மனிதன் என்றால் தேவனுடைய காரியங்களிலே ஒரு வாஞ்சையோடு விருப்பத்தோடு கூட ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு வாஞ்சை. அதான் சொல்றாரு, நீ மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மீது அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை
நமக்கு இருக்குமானால், ஆண்டவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்கிறவர், எல்லா காலத்திலையும் துதிக்கிறவரா இருக்கிறாரு. இரண்டாவது, ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிறதையே அவர் நாடுவேன்னு சொல்றார். ஆண்டவர் மீது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இயக்கம் ஆண்டவரை முன்னிறுத்துகிறவர்களுடையது. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில வாழ்வு தாழ்வு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம துதிகளாய் காணப்படுவோம் என்றால் ஆண்டவரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம் என்று சொல்ல அர்த்தம். அடுத்து அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்களாய் காணப்படுவோம் என்றால் அவரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். இன்னும் நீங்க தாவீதை பாருங்க, அவருக்கு அவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவருக்கு பயங்கரமா யுத்தத்துல ஜெயிக்கக்கூடியவர். அப்பதான் அந்த பெலிஸ்தரை ஜெயிக்கிறார், சிக்கலாக்கூடிய அது கருத்துக்கு வேதாமத்துல பார்க்கும்போது, ரெண்டாவது திரும்ப பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வரும்போது தன்னுடைய சுயமாய் போகாமல் தேவ சமூகத்துல போய் உட்காந்து நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமான்னு கேட்டுட்டு யுத்தத்துக்கு போறாரு. சிக்கலாக்குல அமலேக்கியன் அத்தனத்தையும் அள்ளிட்டு போனதுக்கு அப்புறம் போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நான் அந்த தண்டை பின் தொடரட்டுமான்னு கேட்டுட்டு ஒத்த ஆளு கொஞ்சம் ஆளோட கூட அவன் போய் தைரியமாக போய் அங்கே எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருகிறதை பார்க்கணும். அப்ப தன்னுடைய எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிச்சுட்டு அந்த காரியத்தை செய்யறார். தன்னுடைய சுயமாய் செய்யாமல் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்னிடம் கொடுக்கிறாரு, ஆண்டவரை முன்னாடி நிறுத்துறாரு. ஆகவேதான் சொன்னார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவரை எப்பொழுதும் எனக்கு முன்னாடி வச்சிருக்கேன், அதனால நான் அசைக்கப்படுவது கிடையாது. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவனை நாம் நமக்கு முன்பாக நிறுத்துவோமானால் நாமும் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவார். என்றைக்கு நிலைத்திருக்கிற சீயோன் பருவத்தை போல நம்மை நிலைத்திருக்க செய்வார். அவரை நமக்கு முன்பாக நிறுத்துவோம் என்று சொன்னார். எப்பொழுதும் எல்லா காலத்திலும் நம்ம துதிக்கிறவர்களாக, அவரை துதிக்கிறவர்களாக காணப்படுவோம். எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக காணப்படுவோம். எல்லாவற்றிற்கும் அவரையே முன்னிறுத்தி செயல்படுவோம். நாம் அப்படி நின்று செயல்படும் போது இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசின அந்த வார்த்தையின்படி கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி ஒரு அசைவில்லாத ஜீவியத்தை நாம் இந்த உலகத்திலே வாழவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் கிருபை பாராட்டுவார்.